பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஸோ இதுதான் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் வந்து இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இமேஜில் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஸோ எலிஃபெண்ட் நான் எப்படி கேட்டேன், ஹல்க் வித் எலிஃபெண்ட். ஹல்க் வந்து எலிஃபெண்ட் ஆகிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கமெண்ட்டை கொடுத்து உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஏஐட்ட சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி தந்துடும். ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தா இதில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை வந்து எடுக்கணும். ஹாய் மக்களே, வெல்கம் பேக். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான புதிய வீடியோ. எஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃப்யூச்சர், அதாவது ஏஐன்றது ஒரு ஃப்யூச்சரில் அது ஆல்மோஸ்ட் ப்ரெசண்ட்டில் நடந்து கொண்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏஐ மூலம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு தம்ப்நெயிலே விளங்கிக்கும் நான் என்ன பேச போகிறேன்னு சொல்லி. எஸ், இன்றைக்கி ஏஐ ஜென்ரேட் பண்ணித்தர ஒரு இமேஜ், அதாவது நீங்கள் என்ன ரெஃபரன்ஸ் இமேஜ் ஆகிக்கட்டும், நீங்கள் எனக்கு இப்படி தான் இமேஜ் வேணும், ஸோ நான் இப்படி தான் ஈக்கணும்னு நீங்கள் விரும்பி அது கமாண்ட் கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கான இமேஜை அது கட் அண்ட் ரைட்டாக சூப்பர்பாக டிசைன் பண்ணி தந்துடும். ஸோ நான் இதை ட்ரை பண்ணி பட்ட எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். ஸோ பட்ட ஹாப்பி. ஸோ இப்படியெல்லாம் ஒரு எக்ஸாக்டாக ரியலிஸ்டிக்காக ஒவ்வொரு நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தை இப்படி ஒரு ஈஸியான மெத்தடில் செஞ்சு தருதுன்னு சொன்னால் ஸோ ஃப்யூச்சரை நினச்சும் பார்க்கலாம் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன வரப்போகுதோ தெரியா. ஸோ இப்போவே நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டாங்க. இது ஆல்மோஸ்ட் வெர்ஷன் 4. ஸோ இந்த வெர்ஷன் 4 இப்போ வெர்ஷன் 3, 2, 1 அதெல்லாம் பற்றி உண்மையிலே எனக்கும் தெரியா. ஸோ ஜஸ்ட் நான் வெப்சைட்டை சர்வ் பண்ணிட்டு போகல எனக்கு மாட்டுச்சு. ஸோ வாங்க, இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோஸ் நான் பார்த்தாலே உங்களுக்கு விளங்க எவ்வளோ ஒரு அழகாக பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் செய்யுதுன்னு சொல்லி. ஸோ இதை நான் எப்படி செய்கிறேன், ஸோ இப்படியெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறேன். நாங்கள் டிசைன் பண்ண தேவையில்லை, நாங்கள் ஜஸ்ட் எனக்கு இப்படி ஒன்று வேணும் சொன்னால் மட்டும் போதும். அது ஃபுல் டிசைன் ஃபுல் அக்யூரேட்டாக எல்லாத்தையுமே செஞ்சு தந்துடும். ஸோ வாங்க ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். ஸோ காய்ஸ், நாங்கள் இதில் யூஸ் பண்ண போகிற மெத்தட் வந்து மிட்ஜர்னி. ஸோ இந்த மிட்ஜர்னின்ற இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு சரியா, இந்த வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டிஸ்கோட் அக்கௌண்ட் ஒன்று வேணும். ஸோ டிஸ்கோட் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால், நீங்கள் டிஸ்கோட்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த சர்ச்சில் உங்களுக்கு டிஸ்கோட் யுவர் பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் லொகின் கொடுக்கலாம். ஸோ லொகின் கொடுத்ததுக்கு பின்னாடி இதில் உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிக்க சொல்லும். ஸோ நீட் அன் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணில்லாட்டி ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குதுன்னா நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி இல்லாத ஆட்களுக்கு வந்து நீட் அண்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லி இந்த ஆப்ஷன் காட்டுது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சொன்னால் இமெயில் நீங்கள் இப்போ என்ன இமெயில் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அது எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் இது ஃபில்அப் பண்ணுறதுக்கு போகிறோம். உங்களுக்கு வந்து நான் இப்போ ஃபில் பண்ணுறேன். @gmail.com. ஸோ யூசர் நேம் வந்து Cuba 123 போடுறேன். ஸோ இதில் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வேண்டிய மாதிரி கொடுத்து கொள்ளலாம். ஸோ இதில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுங்க. இது ஆப்ஷனல். ஸோ இது தேவைன்னா கொடுக்கலாம், இல்லை சொன்னால் இது இமெயில்ஸ் அதாவது எங்களுக்கு தேவையில்லை சொன்னாங்க. உள்ளுக்கு போகும் எங்களுக்கு ஃபுல் எக்ஸைட்மெண்ட் அவசரமாக ஆகிக்கிறோம். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் இதில் பார்த்தா விளங்கும். இதில் வெரிஃபிகேஷன்ஸ் கேட்குது. நாங்கள் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணுவோம். வெரிஃபை பண்ணதுக்கு போகிறோம். டிஸ்கோட் உள்ளுக்கு போய்ட்டுரும். ஸோ டிஸ்கோட் உள்ளுக்கு போனதுக்கு போகிறோம். இதில் கேட்கும் க்ரியேட் மை ஓன் அப்படின்னு சொல்லி இதில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அது தேவைப்படாது. ஸோ got it dismiss. ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஒரு டிஸ்கோட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் போக வேண்டியது மிட்ஜர்னின்ற இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் 2 லிங்க்கையும் நான் பண்ணிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போய்ட்டு பாருங்கள். அப்படியே கூகுள்லையும் சர்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டுக்கு டிஸ்கோட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிட்ஜர்னி உள்ளுக்கு போகும். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் த பேட்டான்னு கொடுங்க. ஸோ இப்போ பேட்டா வெர்ஷன் கொடுக்குறாங்க, பிகாஸ் இப்போ எல்லாருக்கும் இதை யூஸ் பண்ண இயலுன்ற மாதிரி. ஸோ லேட்டர் வந்து இது வந்து பே பண்ணி தான் யூஸ் பண்ண இயலுன்ற மாதிரி மாற்றிடுவாங்க. அதுக்கு முதல்ல நாங்கள் இதுக்கு என்னென்ன இருக்குதுன்றதை அதில் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளும். ஸோ இதில் எக்ஸப்ட் இன்விடேஷன் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுலுக்கு ஓப்பன் டிஸ்கோட் உள்ளுக்கு போகும். டிஸ்கோட் உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட சர்வர் உள்ளுக்கு போகும். இதில் நீங்கள் பார்த்தா நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு வந்ததுக்கு போகிறோம். இதில் சைடில் பாருங்கள், எட் அ சர்வர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருப்பாங்க. ஸோ அந்த எட் அ சர்வரை கொடுத்துட்டு
create my own இந்த ஆப்ஷன் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பணியை skip this question கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட நேம் வந்து ஏதோ அந்த மாதிரி சர்வருக்கு நீங்கள் கொடுங்க. ஸோ உங்களோட நேம் வேணால் நேமை கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் க்ரியேட்டை கொடுத்து நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிவிட்டு got itன்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்மிஸ் பண்ணுங்க இது எல்லாத்தையும். ஸோ இதில் இப்படி வரும், இப்படி எல்லாம் வரும், டிஸ்மிஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் இந்த மிட்ஜர்னின்ற இந்த சர்வருக்கு போங்க. இந்த சர்வருக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு சைடில் மிட்ஜர்னின்ற உங்களுக்கு இப்படி இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டாட்டி நீங்கள் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஹைட் மெம்பர்ன்ற ஈக்கும். ஸோ அதில் நீங்கள் இப்படி ஷோ மெம்பர் லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாம் காட்டும். ஸோ இதில் நீங்கள் மிட்ஜர்னி பட்டன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த சேட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் எட் டு சர்வர்ன்ற ஆப்ஷன் காட்டுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த பணியை நீங்கள் இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண சர்வரோட ஐடியா கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆத்தரைஸை கிளிக் பண்ணுங்கள். ஆத்தரைஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட புதுசாக நீங்கள் திறந்த டிஸ்கோட் ஆகிருந்தால் உங்களுக்கு வெரிஃபை பண்ண சொல்லி காட்டும். ஸோ நீங்கள் இமெயிலுக்கு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட்னு வந்திருக்கும். அதை போய் நீங்கள் நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆத்தரைஸை கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஸோ ஐஎம் அ ஹியூமன் சொல்லி இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்புறம் ஆத்தரைஸ்ட் ஆகிடும். ஸோ இதுளுக்கு இப்போ ஆத்தரைஸ்ட் ஆயின சேவர் உள்ளுக்கு நீங்கள் போங்க. இதில் நீங்கள் பார்த்தா விளங்கும் இப்படி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் ப்ளஸ்ன்ற மாதிரி கிளிக் பண்ணி அப்லோட ஃபைலை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. ஸோ என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்லோட் பண்ணி என்டர் பண்ணால் இது வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ அப்லோட் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் இதில் /IM நீங்கள் கிளிக் பண்ண போகலே ஃபஸ்ட்டுக்கே இது காட்டுது. ஸோ IMG. ஸோ அது கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது இது அந்த ப்ரொமோட் வந்து செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி சேவ் காப்பி இமேஜ் அட்ரஸ்க்கு எடுத்துக்கொள்ளுங்க. இமேஜோட அட்ரஸை காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிவிட்டு இது உள்ளுக்கு வந்து போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடிங்க உங்களுக்கு என்ன எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நான் இப்போ அடிக்கிறேன், எனக்கு வந்து ஹல்க் மாதிரி வரணும். ஹல்க் வித் எலிஃபண்ட், எலிஃபண்ட், ஹல்க் வித் எலிஃபண்ட் இந்த டைப் பண்ணிவிட்டு நீங்கள் /V=V_4 இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களோட இமேஜ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது கொஞ்சம் ஒரு சின்ன டைம் ஒன்று எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இமேஜை வந்து அது க்ரியேட் பண்ணி தரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை வச்சு ஃபன் எடுக்கட்டும். ஸோ ஃபன் ஆகிக்கும். நானும் நிறைய கிட்டத்தட்ட 10-15 இமேஜஸ் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இந்த பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. இப்போ இதில் எலிஃபண்ட்டோட வார ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இதில் நீங்கள் சாதாரணமாக இது கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஸோ இது தான் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் வந்து இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இமேஜில் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஸோ எலிஃபண்ட் நான் எப்படி கேட்டேன், ஹல்க் வித் எலிஃபண்ட். ஹல்க் வந்து எலிஃபண்ட் ஆகிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கமெண்ட்டை கொடுத்து உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஏஐட்ட சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி தந்துடும். ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தா இதில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை வந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இதில் ஒரு U1. ஸோ இந்த U1 கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் நேரம் ஒரு சின்ன டைம் எடுக்கும். அது உள்ளுக்கு வந்து அந்த ஃபோட்டோவையும் ஜென்ரேட் பண்ணி தந்துடும். சரி, ஓகே, அது கொஞ்சம் டைம் எடுக்குது. அது வரங்காட்டியும் நாங்கள் இன்னொரு வேலை செய்வோம். ஸோ அதே பிக்சரை வந்து நாங்கள் /image சரியா நான் ஆல்ரெடி இதில் போட்டு இந்த மாதிரியே காட்டுறேன்னு பாருங்கள். இதில் வந்து லுக் ஆல் வித் white beard version /V/4. ஸோ பார்ப்போம் இந்த இமேஜ் எப்படி வருதுன்னு சொல்லி. ஸோ இங்கே இமேஜ் க்ரியேட் ஆகுது. இந்த பாருங்கள், அந்த இமேஜ் க்ரியேட் ஆகுது. ஸோ நாங்கள் இதில் போட்ட அந்த ஃபோட்டோ தனியாக வந்துருச்சு. ஸோ இப்போது ஒரு அக்யூரேட்டாக எவ்வளோ அழகாக ஜென்ரேட் பண்ணுது. ஸோ சரி, ஃபன். இதை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஃபன் எடுக்கட்டும். இது ஜென்ரேட் ஆகுது, அதுதான் ஸ்மெஜ்ஜாக இருக்குது. நாங்கள் என்ன கேட்டோம், லுக் ஆல் வித் ஒயிட் பியர்ட். ஸோ இதில் பார்த்தா இன்னும் ஆகுது. இந்த 100% ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்துருச்சு. எப்படி இது
நல்லா தானே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன்னான விஷயங்கள் செய்யலாம். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்க நினைத்தீங்கன்னா Cattfonets சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இதை நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கொள்வாங்க இது எப்படி ஏஐ மூலம் எப்படி க்ரியேட் பண்ணுற. ஸோ இது ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய விஷயங்கள் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வந்து எப்படின்னு கேட்டால் ஸ்பீச்லேருந்து பிக்சர். ஸோ நாங்கள் பிக்சர் ஒன்று கொடுத்து அதை டெக்ஸ்ட் மூலம் எடுக்கவும் இல்லை, ஒரு வேர்டை கொடுத்து அது வீடியோவை எடுக்கவும் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃப்யூச்சரில் வரும். எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். இது தான் ஃப்யூச்சர். ஸோ சியர்ஸ் காய்ஸ்.